இப்ப கூட அவளை விட்டு தர மாட்டானே. பீடுன்னு சொல்லக்கூடாதாமல? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஐஸ்வர்யா பீடு, ஐஸ்வர்யா பீடு, ஐஸ்வர்யா பீடு. இப்ப என்ன பண்ணுவ? கடவுளே, என் புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவனை பழைய மாதிரி என்கிட்ட திருப்பி கொடுத்திருப்பா. அக்கா நீ கவலைப்படாதக்கா, மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே எழுந்து நடந்து வந்து அம்மா அழாதம்மான்னு உன் கண்ணை தொடச்சு விடுவாங்கக்கா. நல்லாயிடுவாங்கக்கா, பயப்படாத. ஸ்வேதா தைரியமா இரு ஸ்வேதா, விக்ரம்க்கு ஒண்ணும் ஆகாது. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஃபுல்லா நெகட்டிவ் வைப் தான் பாஸ் ஆகும். கொஞ்சமாவது பாசிட்டிவா இரு, அப்பதான் விக்ரம்க்கு சீக்கிரமா குணமாகும். உங்க குடும்பத்தோட மூச்சு காத்தே என் புள்ள மேல படக்கூடாதுன்னு தான் உங்க எல்லாரையும் துரத்தி விட்டேன். இப்ப நீ மட்டும் எதுக்கு இங்க வந்திருக்க? என் புள்ள இருக்கானா இல்லையான்னு பாக்க வந்தியா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? மகாவை திட்டுறன்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, அம்மா அப்படி என்னைய தப்பா கேட்டுருச்சு. அதான் அக்கா இங்க யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லுச்சுல. அப்புறம் என்ன, போய் தொலைய வேண்டியதானே. எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வராங்க? விக்ரம் இப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது என்னால தூரத்துல இருந்து கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்க முடியல. அதான் பக்கத்துலயே இருக்கலாம்னு முடிவெடுத்து உங்க பேச்சையும் மீறி இங்க நான் வந்துட்டேன். என்ன நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, விக்ரம் குணமாகிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏய், உங்களால தானடி என் புள்ள இப்படி கத்தி குத்து வாங்கி படுத்து கிடக்குறான். இப்ப வந்து நீலி கண்ணீர் வடிக்கிற. இத பார், ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து இப்பவே போயிடு. இல்லன்னு வெயி, என் தம்பிய விட்டு உன்னை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள சொல்லுவேன். நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. மகா குடும்பத்தை அவமானப்படுத்தி இங்க இருந்து அனுப்புனதே தப்பு. இப்ப என்னடானா மகாவியே இப்படி திட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஏய், விக்ரம் ரொம்ப வலிக்குதா? விக்ரம் கொஞ்சம். நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் கவலைப்படாதன்னு, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா விக்ரம், கொஞ்ச நாள் நீங்க இந்த ஆபீஸ்லாம் விட்டுட்டு வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேவைப்பட்டா ஹோம் நர்ஸ கூட வர சொல்லலாம். எதுக்கு மாப்பிள்ள ஹோம் நர்ஸ்? என் புள்ளைய நான் பாத்துக்க மாட்டேனா? அதுக்கு இல்லாத நர்ஸ் இருந்தாங்கன்னா டெக்னிக்கலா விஷயம்லாம் தெரியும். அவங்க கூட இருந்து கொஞ்சம் கவனிச்சு பாத்துப்பாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். விக்ரம், உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீங்க பொழைச்சு வந்துட்டீங்கல்ல? இது போதும் விக்ரம். நான் கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகல. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீயும் உன் குடும்பமும் தான். வெளியே போடி முதல்ல. பெருசா ஆறுதல் சொல்ல வந்துட்டா. ஏமா விடுங்கம்மா, சும்மா பாத்துட்டு போலாம் தானே வந்திருக்காங்க. திரும்ப திரும்ப அதே பேசி சத்தம் போட்டு இங்க பாரு, இந்த பிரச்சனையை பெருசாக்கிறாத. யாரு? நான் பெருசாக்குறேனா? நியாயமா உங்க எல்லாருக்கும் தான் இவ மேல கோபம் வந்திருக்கணும். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, ஆனா என் பெத்த வயிறு எரியுது. நான் பேச வேணாங்கிறீங்களா?
இன்னும் ட்ரீட்மெண்ட் தாம்மா மிச்சம் இருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்ல. சரி மாப்பிள, அந்த பொண்ணு பெரிய மாப்பிள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க தானே வந்துச்சு. அதான் பாத்துருச்சுல, போ சொல்லு. அது முகத்தை பார்க்க பார்க்க அக்காவுக்கு கோவம் வருதுல. மாமா நானே போயிடுறேன். நீங்க நல்லபடியா உயிர் பொழைச்சு வரணும்னு கோயில்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட அந்த விபூதி வச்சு விடுறேன். இல்ல வேணாம். அண்ணே வச்சுக்கோ அண்ணே. கோயில் விபூதியே ஏன் வேண்டாங்கிற? நீங்க வைங்க மகா. ப்ரோ, உன்னை கத்தியால குத்திட்டாங்க. உன் உயிருக்கே ஆபத்துன்னதும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எப்படி அழுது கஷ்டப்பட்டாங்களோ அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டது மகாதான் ப்ரோ. மகாவோட பிரார்த்தனை தான் உன்னோட உயிரை காப்பாத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அக்கா, சின்ன மாப்பிள்ள வேற இவ்வளவு ஓவரா ஏத்தி வர்றானக்கா. அதெல்லாம் எதுவும் இல்ல விக்ரம். உங்களோட வில் பவர், இத்தனை பேரோட பிரார்த்தனை, முக்கியமா டாக்டர்ஸோட அக்கறையான ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நீங்க பொழைச்சு வந்திருக்கீங்க. தைரியமா இருங்க விக்ரம். இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான் வரேன் விஜய். சரி மகா. உடம்ப பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். வாடி. மெதுவா உட்காரு விக்ரம். இந்த மாப்பிள்ள, இந்த தண்ணி குடி. வேண்டாம் மாமா, அப்புறமா குடிச்சுக்கிறேன். இப்ப வேண்டாம். ஐயோ மாப்பிள்ள, கொஞ்சமாவது குடி. இதெல்லாம் ஒரு சாங்கியம், புரியுதா? சொன்னா கேளு. இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கோ. புடி, கொஞ்சமாவது குடி ப்ரோ. போதுமா? சரி, பாத்துடா. பாத்துப்பா. பாத்து 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 மெதுவா. பாத்து ப்ரோ. மெதுவா உட்காரு. மெதுவா. மெதுவா மெதுவா உட்காரு. இப்ப எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி பண்றோம்? எல்லாரும் என்ன ஒரு பேஷண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலி அம்மா, நான் ரெக்கவர் ஆயிட்டேன். ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நவ். ஏமாப்ல, இன்னைக்கு ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் இப்பதான் உயிர் பிழைச்சு வீட்டுக்கு வந்திருக்க. எங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கதா? அந்த அக்கறையில கொஞ்சம் கூட குறைச்சு பண்றதுதான். இத போய் குத்தமா பாக்குறீங்க. அதானே, இதெல்லாம் தப்பு சொல்லுவேன். மா, நான் இதெல்லாம் ஒண்ணு தப்புன்னு சொல்லல. ஆனா எனக்கு பர்சனலா ரொம்ப லோவா ஃபீல் ஆகுதுமா. நான் ஏதோ பேஷண்ட் மாதிரியும் இன்னொரு கேர்டேக்கர் இருந்தாதான் என்னால சர்வைவல் பண்ண முடியுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன என்ன விக்ரம் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நார்மலா பண்றது தானே? நீங்க பழைய மாதிரி திரும்ப இயல்பா நடக்கிற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் பார்த்து உட்காருங்க, பார்த்து நடங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பாசத்தோட வெளிப்பாடு தானே? சரவணன், நான் நல்லா தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் தான் டாக்டர் கிட்ட வீட்டுக்கு போகணும்னு டிஸ்சார்ஜ் பண்ணதே சொன்னது. ஆபீஸ்ல எல்லாமே போட்டபடியாவே இருக்கு. நானும் இல்ல, நீங்களும் இல்லைனா ஆபீஸோட சிச்சுவேஷன் நினைக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னேன். என்னது, ஆபீஸ் போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? விக்ரம், வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட். ஒர்க் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கவா? இல்ல சரவணன், அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அதெல்லாம் என்னோட டைரக்ட் ரைட்ஸ். யாரா இருந்தா என்னப்பா, ஒரு வாரத்துக்கு வீட்ல இருந்து நல்லா உடம்ப பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போலாம்ல? என்னப்பா நீங்க சொல்றீங்க? ஒரு வாரமா? ஆமாடா. நல்லா சொன்னீங்க. ஏன் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா என்னடா தப்பு? அப்படியே வேலை பார்த்துதான் ஆகணும்னா பெருமாள் இங்க வர சொல்லி வேலைய பாரு. அக்கா ம்? எப்படியோக்கா மாப்பிள்ள நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டான். இப்பதான்க்கா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமாண்டா, விக்ரமுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அக்கா மாப்பிளைய மட்டும் இப்படி செஞ்சது யாருன்னு தெரிஞ்சதுன்னு வையே, அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள கண்டம் துண்டமா நானே வெட்டுவேன்க்கா. இருக்கா யாருன்னு பாத்துட்டு வரேன். ம். ஓ நீயாமா, வா உள்ள வாமா. பாபி. ஆண்டி, விக்ரம் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ம், இப்பதான் கூட்டிட்டு வந்தோம். அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஓகே ஆண்டி. இப்போ நான் எதுக்காக வந்தேன்னா, உங்க கணக்குப்படி விக்ரம் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா விஜய் மாமாவோட கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போய் கிடக்கு. எந்த விக்ரம் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நினைச்சோமோ அவரே இப்ப ஓகே சொல்லிட்டாரு. ஐஸ்வர்யா விஜய் மாமாவோட கல்யாணத்துல நம்ம கிட்ட இருந்த கடைசி ஆயுதமே விக்ரம் மாமா தான். இப்போ அவரே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கும் போது நாம என்ன ஆண்டி பண்ண முடியும்? ஆண்டி, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். விஜய் மாமா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வைங்க, அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். ஹே அபி, இப்படி எல்லாம் சொல்லாத. நான் தான் இருக்கேன்ல, அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா? அந்த நம்பிக்கையில தாண்டி என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். இல்லனா நான் எப்பவோ செத்து போயிருப்பேன். அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்து எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே. அபி சொன்னா கேளு. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? விக்ரம் மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு, அத வச்சு ஐஸ்வர்யா கல்யாணத்தை நிறுத்தலான்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்னடானா பெரிய மாமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அவங்க வந்து கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க? அப்படி அவங்க வந்துடக்கூடாதுன்னு தானே ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புன. நான் பேசின பேச்சுக்கு நல்ல சூடு சொரணை இருக்கிறவங்களா இருந்தா வீட்டுக்கு போய் யாராவது ஒருத்தவங்களாவது தூக்குல தொங்கி இருக்கணும். இப்போ வரைக்கும் நீ என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் தான். உனக்கு என் மேல கோவம் இல்ல வர விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் விட்டுடுறேன். விக்ரம் விக்ரம், கோவம்லாம் இல்ல விக்ரம் உங்க மேல. ஃபைல் எல்லாம் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும், அதான் பெருமாளை கூப்பிடலாம்ல விக்ரம் நீங்க. அது இல்ல மகா, நான் பாக்குற ஃபைல்ஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் தான். அது எல்லாமே நீ தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த. பெருமாளுக்கு அத பத்திலாம் எதுவுமே தெரியாது, அதனாலதான் உன்கிட்ட நான் சொல்றேன். மகா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். விக்ரம் பரவாயில்ல விக்ரம், நானே போய் எடுத்துட்டு வரேன். ஓகே மகா, தேங்க்யூ.
அடி பாவி ஃபைல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னடி வேலை பண்ற? ஏண்டி உங்க அக்கா காரியை எப்படி விஜய்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு நாங்க பிளான் போட்டா நீ என் பெரிய மாப்பிள்ளைய உசார் பண்ணலான்னு பாக்குறியா? ஏண்டி எங்க அக்கா பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த பிள்ளைங்கள உங்க குடும்பத்துக்கு தாரவாத்து கொடுக்கணும்னு நினைச்சீங்களா? இருடி, இதை இப்பவே எங்க அக்கா கிட்ட போய் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த வர இரு. சாரி விக்ரம். பரவாயில்ல. அது இந்த ஜன்னல் ஓபன் ஆயிருந்திருக்கு. அக்கா 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 நம்ம மோசம் போயிட்டக்கா, நம்ம மோசம் போயிட்டோம். என்னாச்சுடா? ஆமாக்கா, எது நடக்க கூடாது நினைச்சோமோ அதே நடக்க போகுதுக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. அக்கா, இனிமே எந்த பிளானும் நம்ம பண்ண முடியாது, எல்லாமே நாசமா போயிடுச்சு. சொல்லு, என்ன நடந்தது? அக்கா, மாமா அத்தை உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். ஹாஸ்பிடல்ல பேசின பேச்சுக்கு நம்ம வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இப்படி கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம வந்து நிக்குதுங்க. அக்கா, மேல பெரிய மாப்பிள்ள தங்கச்சிக்காரி கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். கீழே நடனா சின்ன மாப்பிள்ள இவங்கள கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அக்கா, உன் நிலைமையை நினைச்சாதான்க்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. சம்மந்தி அம்மா வரட்டும் தம்பி. அம்மா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கங்க. சொல்லுப்பா விஜய், எதுக்கு கூப்பிட்ட? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரோவையும் அப்பாவையும் கூப்பிடுறேன். எல்லாரையும் ஒன்னா வச்சு பேசினாதான் சரி வரும். ப்ரோ, அப்பா, 2 பேரும் ஒரு நிமிஷம் கீழே வரீங்களா? அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? வணக்கங்க. என்னடா விஜய், என்ன விஷயம்? சம்பந்தி எல்லாம் வந்திருக்காங்க. இருங்கப்பா, ப்ரோவும் வந்துட்டோம். என்ன மாப்பிள்ள படுத்துறத பார்த்தா அக்கா தலையில ஏதோ இடிய தூக்கி போட்டுறோம் போலயே. என்ன சொல்ல போறானோ? விஜய் வா ப்ரோ. என்னடா? அட மகா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாரும் இருக்கும்போது பேசினாதான் எல்லாம் கரெக்டா வரும்னு உங்களை எல்லாரையும் ஒன்னா வர சொன்னேன். யோ மாப்பிள்ள, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லியா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பில்டப் ஏத்திக்கிட்டே இருக்கிற. சுகர் பாடியா? பில்டப்ல தாங்காது, பாத்துக்கோ. மாமா சொல்றேன் மாமா. ஹாஸ்பிட்டல்ல ப்ரோ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்க பேசினது எதுவுமே அத்தையும் மாமாவும் மறக்கவே இல்லை. என்னதான் அண்ணன் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருந்தாலும் நீங்க அந்த பயத்துல பேசியிருந்தாலும் கூட நீங்க பேசின விதமும் பேசின வார்த்தையும் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சுமா. மகா, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அம்மா என்ன பேசினாங்க? ஏதாவது அம்மா பேசினாங்களா? அதனாலதாம்மா அவங்க இங்க வர்றதுக்கே தயங்கினாங்க. நான் அவங்க கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சேன். விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயமே முடிஞ்சிருச்சு. நீ என்னமா அவங்கள வேத்த ஆளுங்க மாதிரி பேசுற? சரி, நீங்களும் உங்க சைடுல விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருங்க.
ஆளும் பேருமா சேர்ந்து 4 பக்கத்துலயும் தேடினாதான் சீக்கிரம் ஏதாவது நல்ல பொண்ணா அமையும். சரிங்க சம்பந்தி, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்ப நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச இடம், சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லி விக்ரம் தம்பிக்கு நல்ல பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடும். தம்பிக்கு பொண்ணு அமைஞ்சதும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். அப்ப சரி, பாத்துட்டு என்னன்னு சொல்லுங்க. நாங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சீக்கிரமே நல்ல தகவல் சொல்றோம். சரிங்க சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரோம் சம்பந்தி. வாங்க. விக்ரம், வரோம் தம்பி. அப்ப நானும் போயிட்டு வரட்டுமா? சரியா? வரோம் வரேன் தம்பி. வாங்க மாமா, வரேன் சம்பந்தி. பாய் விஜய். வாங்க. பாய். பாய் விஜய். பாய்மா. வாயில இருந்து நல்ல வார்த்தை வந்ததும் சம்பந்திங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்ததுன்னு பாத்தியா நந்தினி? ரொம்ப வெள்ளந்தியான மனுஷங்களா இருக்காங்க. இவ்வளவு நேரம் எல்லாரும் என்னோட லைஃப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட என்னோட மைண்ட் செட் என்ன, என்னோட டிசிஷன் என்னன்னு கேட்கவே இல்லையே. இவங்களெல்லாம் நம்பி இவங்க பாக்குற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ, நினைச்சாலே பகீர்னு இருக்கேன். சொல்றத கேளுக்கா. அக்கா அக்கா, அக்கா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்க்கா. கொஞ்சம் பொறுமையா இருக்கா. ஏன் கோவத்தை அப்ப யார்கிட்டடா காட்டுறது? அக்கா எவ்வளவு நிதானமான ஆளு நீ எப்படி ஆத்திரப்பட்டா எப்படிக்கா? வேற என்னடா பண்ண சொல்ற? நானும் எவ்வளவுதான் என் கோவத்தை அடக்கிட்டு போறது? இன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசிட்டு போறாங்க. என்னால ஏதாவது பேச முடிஞ்சுதா? எனக்கு அந்த கோவம் இருக்குதுக்கா. ஆனா ஆத்திரப்பட்ட காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு நீ தானே எனக்கு அடிக்கடி சொல்லுவ. ஐயோ, ஹாஸ்பிட்டலோட அந்த தொல்லைங்க ஒழிஞ்சதுன்னு. இவர் எதுக்கு கால் பண்றாரு? பேசிதான் பாப்போமே. ஹலோ விக்ரம், சொல்லுங்க. மகா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? சொல்லுங்க விக்ரம். அது போன்ல இல்ல மகா, நேர்ல தான் பேசணும். நேர்ல தான் பேசணுமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் நேர்ல பேசுற அளவுக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல மகா, அது என்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அத போன்ல பேசினா நல்லா வராது. அதான் நாளைக்கு நேர்ல பேசலாம்னு சொல்றேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? எத்தனை மணிக்கு, இடம் எங்கன்னுலாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெசேஜ் பண்றேன். நீ வந்துரு. விக்ரம், எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம். என்ன விஷயம்னாவது அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட் ஆவது கொடுங்களேன். மகா, எல்லாத்தையும் நாளைக்கு நேர்ல சொல்றேன். கண்டிப்பா நீ நாளைக்கு வரணும். ப்ளீஸ் வந்துரு. விக்ரம் 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 கால் பண்ணாருடி. விக்ரம் மாமா என்னக்கா சொன்னாரு? ஏதோ லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா பேசணும்னு நேர்ல வர சொல்லிருக்காரு. அவரோட லைஃப் மேட்டரை பத்தி பேச உன்னையே வர சொல்றாரு. அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. என்கிட்ட பேச என்ன இருக்கும்? எனக்கு என்னவோ அவரோட கல்யாணத்தை பத்தி பேசதான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன்க்கா. கல்யாணத்தை பத்தியா? ஆமாக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ ஒரு தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நல்லா தெரிஞ்ச உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். ஏய், லூஸ் மாதிரி எதனா பேசிட்டு இருக்காத. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நீ எதனா திங்க் பண்ணி பேசிட்டு இருக்காத. இல்ல இல்ல, நீ வேணா பாரு, நான் சொல்ற மாதிரி தான் நடக்க போகுது. விக்ரம் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தான் சொல்ல போறாரு பாரு. ஏய், இங்க பாரு, அடி வாங்குவ சொல்லிட்டேன். அக்கா, உனக்கு தான் தெரியல, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குக்கா. சம்டைம்ஸ் எனக்கே ஃபீல் ஆகுது தெரியுமா? நீங்க 2 பேரும் செம்மையான காம்போ தெரியுமா? உங்க 2 பேருக்கும் தெரியாமலே 2 பேருக்கும் செம்மையா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு என்னவோ
அத விக்ரம் மாமா ஃபீல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு ஒரு சூப்பரான சம்பவம் காத்துட்டு இருக்கு. நீ நாளைக்கு போகும்போது நானும் உன் கூட வரேன். ஏய் ஓட்டவாய், எதுனா உளறிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. அம்மா, நீ எதுக்கு என் கூட வரணும்னு துடிக்கிறப்போ ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இரு சொல்லிட்டேன். நோ 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 நோ, என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும். நானும் உன் கூட தான் வருவேன். நாளைக்கு என்ன விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. ஏய், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னா என்ன என்ன எல்லாருமே ஷாக்கா பாக்குறீங்க? இவதான் அனு. இவ சொந்த ஊரு கேரளா. நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போகும்போதுதான் அனு எனக்கு இன்ட்ரோ ஆன. ஆக்சுவலா அனுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். என்னோட பிளஸ் என்ன, என்னோட மைனஸ் என்ன, எல்லாமே அவளுக்கு தெரியும். அதனால யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி இவகிட்ட கேட்டேன். இவளும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். டேய் புலி, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இந்த ஐஸ்வர்யா விஷயத்துல நானும் ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன். எதுவுமே நாம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதே. ஆமாக்கா, விக்ரம் மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நம்ம என்னைக்காவது எதிர்பார்த்தோமா? ஆனா அவனே ஒத்துக்கிட்டாங்கிறது பெரிய ஆச்சரியமா தாக்கா இருக்கு. ஆனா இத நாம அப்படியே விட்டுற கூடாது புலி. உடனே விக்ரமுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த தடுத்து நிறுத்தி ஆகணும். அப்பதான் இந்த கல்யாணத்தை நடத்த விடாம நாம பண்ண முடியும். அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுக்கா. என்ன யோசனைடா சொல்லு. ஏக்கா, பேசாம நம்ம விக்ரமுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லி அதை வச்சு கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். விக்ரமுக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் வேற என்னதாக்கா வழி இருக்கு? டேய் கல்ரா, என்னம்மா இதெல்லாம்? எவ்வளவு வேலை கிடக்குது. எப்ப பார்த்தாலும் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்க. நந்தினி, நம்ம விக்ரம் ஜாதகத்தையும் போட்டோவையும் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஜாதகமும் போட்டோவும் அனுப்பியிருக்காங்க. அதுல நம்ம விக்ரமுக்கு பொருத்தமான பொண்ணா பார்த்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது நீ பார்த்துட்டு ஓகே சொன்னா மேற்கொண்டு பேசலாம்.
என்னம்மா யோசிக்கிற? 4 பொண்ணுமே பேரழகிங்க, நல்ல வசதியான வீட்டு பொண்ணுங்க தான். எல்லா விதத்திலயுமே நம்ம விக்ரம்க்கு சரியா பொருத்தமா இருப்பாங்க. நீ ஒரு தடவை பாரேன், அப்புறம் உனக்கே தெரியும். ஏங்க, இப்ப கொஞ்சம் நான் வேற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மைண்ட் செட்டோட பார்த்தா நல்லா இருக்காது. நீங்க போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி நந்தினி, சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு வந்து பாரு. இந்த விஷயத்துல நம்ம லேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பவும் விக்ரம் மனசு மாறிட்டான்னா அப்புறம் நாம மறுபடியும் அவனை சம்மதிக்க வைக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக தான் சொல்றேன். சீக்கிரம் வா. இவர் என்னக்கா பொசுக்கு களத்துல இறங்கிட்டாரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நாம பொண்ணு பாக்குறத எப்படி டிலே பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா இவர் என்னடானா 4 பொண்ணு செலக்ட் பண்ணிட்டேன்னு வராரு. நீ ஆரம்பத்துல சொன்னதுதான்க்கா. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்னங்க, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்தினி. கீழே விக்ரம், விஜய், மகா, ஐஸ்வர்யா எல்லாரும் வந்திருக்காங்க. எதுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க? எனக்கு தெரியல, உன்னதான் பார்க்க வந்திருப்பாங்க போல. வா. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஏன் பெரிய மாப்பிள்ள இங்கதான் தங்க போகுதா? ஏன் இந்த பொண்ணுக்கு வீடு வாசல்லாம் எதுவுமே இல்லையா? மாமா, எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்றது அவங்க வீடு கேரளான்னு. ஓஹோ, அவங்க அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஏதாவது ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு அவ என்கிட்ட சொன்னா. ஆனா எதுக்கு, நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, எதுக்கு அப்படி நீ ஹோட்டல்ல தங்கணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, ஆமா, என்ன நான் செஞ்சது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்ப்பா. நம்ம வீடு இருக்கும்போது வெளியில தங்கினா நல்லா இருக்காதுதான். அனு, பாத்தியா எங்க அம்மா எவ்வளவு ஸ்வீட்னு? எங்க அம்மாக்கு எப்பவுமே என் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் உன்னை நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தேன். ஆண்டி, என்னை நீங்கள் அனுகிரகிக்கணும். நல்லா எழுந்துருமா. நல்லா நல்லது. ஏக்கா, நீ அடிக்கடி சொல்லுவியே நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுன்னு. இப்ப இது கூட அப்படிதாக்கா நடக்குது. என்னக்கா பண்ண போற? அனுவுக்கு நம்ம கெஸ்ட் ரூமை காட்டிட்டு வந்துடுறேன். அனு, நீ தங்க போற ரூமை காட்டுறேன், வா. மகா, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அனு, வா. ஹே மகா, நீதாடி எல்லாத்துக்கும் காரணம். நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் முடிவுக்கு காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு மத்தவங்க முடிவுக்கு நான் தலையாட்டுற நிலைமை வந்திருக்கு. அப்பாடா, எப்படியும் முகத்தை காட்டாம தப்பிச்சிட்டான். அது போதும். ப்ரோ, இவன் அடி வாங்குற ஸ்டைல பார்த்தா இந்த ரத்தம், சதை, நாடி, நரம்பு, புத்தியில அடி வாங்கி பழக்கப்பட்ட ஒருத்தனால தான் ப்ரோ இப்படி அடி வாங்க முடியும். பாடி லாங்குவேஜ் பார்த்தா நல்லா குளு குளுன்னு இருக்கான். ஆமா, இந்த பாடி லாங்குவேஜ் நடையில எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கடா. எனக்கு அதே டவுட் தான் ப்ரோ. யாருன்னு பார்க்க முடியாம போயிருச்சே. ஜஸ்ட் மிஸ். விக்ரம், என்னாச்சு? ஓடிட்டாவ. ஆமா, நான் தான் உன்னை ரூம்லயே இருக்க சொன்னேன்ல, நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு ஒண்ணும் ஆகலையே விக்ரம். ப்ரோ, ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்கிட்டா? சரிடா. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன? ஓ பெரிய மகனு சின்ன மகனு சேர்த்துக்கிட்டு என்னைய பிரின்னு பிரிச்சு விட்டானுங்க. ஆனா ஒண்ணுக்கா,
அடி வாங்கும்போது அம்மான்னு கத்த முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையான சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருச்சு. வேற யாரும் அமைய கூடாது. இவ்ளோ அடி வாங்கியும் அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சேடா. அக்கா நான் ஒண்ணு சொல்லிட்டா? சொல்லுடா. நல்லா கேட்டுக்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறத வச்சு பாக்குறப்ப விக்ரம் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு தோணுதுக்கா. அக்கா விக்ரமுக்கு அந்த பொண்ணுக்கும் உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு இருக்குதுக்கா. இல்லடா, நான் அடிச்சு சொல்லுவேன். கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. விக்ரம் எல்லாம் அப்படி மாறி இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு யாரு, என்ன, ஏன் விக்ரம் இப்படி பண்றான்னு நானே கண்டுபிடிக்கிறேன். மகா மேடம், விக்ரம் சாருக்கு பாத்திருக்க பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்களோ? என்ன பாஸோட பேர் அடிபடுது? அப்படியா? அழகுனா எப்படி? அவங்க நயன்தாரா மாதிரி இருப்பாங்களா இல்ல சமந்தா மாதிரி இருப்பாங்களா? ஓ, இந்த டாபிக்கா? சொல்லுங்க மகா மேடம். நீங்க தான் இந்த ஆபீஸ்லயே விக்ரம் சார் கட்டிக்க போற பொண்ண பாத்துருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கு வேலையே இல்லையா? வேலையை பாரு. ஆபீஸ் வேலையை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது. பாஸோட ஆளை பத்தி கேட்டா இவங்களுக்கு ஏன் காண்டாவது? இப்போ விக்ரம்க்கு பாத்திருக்க பொண்ணு எப்படி இருந்தா உனக்கு என்ன? வேலையை பாரு. இதுதான் விஷயமா? ஏன் மகா மேடம் அடுத்தவங்க மேல கோவத்தை காட்டி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? புரியல, என்ன சொல்றீங்க? இப்ப அவங்க அப்படி என்ன தப்பா கேட்டாங்கன்னு நீங்க அவங்கள திட்டினீங்க? ஓ, நீங்க அத பத்தி பேசுறீங்களா? வீட்ல கொஞ்சம் டென்ஷன், அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதும் டென்ஷன் ஆயிட்டேன். வேற எதுவும் இல்ல. ஏன் மகா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? நாம வாழ போற வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதுக்கப்புறம் நம்ம மனுஷனா பொறப்போமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. அதனால கிடைச்ச இந்த வாழ்க்கைய முடிஞ்ச வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு என்னமோ நீங்க மனசுல ஏதோ ஒரு ஆசையை சுமந்துக்கிட்டு அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம தவிக்கிறீங்களோன்னு தோணுது. பெருமாள், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதாவது தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் மேடம் இப்ப நீங்க இருக்கீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வெளியில இயல்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா அது உங்களால முடியல. உங்க மனசை கட்டுப்படுத்தாதீங்க மேடம். அது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். தேங்க்யூ சார். வாமாக்கா. அது வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு சில ஃபைல்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் தான் உன்னை வர சொன்னேன். உனக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்கா? சி, இதுல கோட் பண்ணிருக்க டெண்டர்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம ரிசீவ் பண்ணதானே? அது எப்படி இங்க திரும்ப வந்திருக்கு நமக்கு? இத பாரு, எல்லாம் அப்படியே. மகா, மகா, என்னாச்சு? சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? இல்லையே, உன்னை பார்த்தா நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியலையே. எனி ப்ராப்ளம்? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம், ஐ அம் ஃபைன். சரி, ஓகே, அதை விடு. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம அனு இருக்கால,
அவளை பத்தி என்ன நினைக்கிற? விக்ரம், இதுல நான் நினைக்க என்ன இருக்கு? உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்கும் போது ஓகே தானே? அது ஓகே மகா. ஆக்சுவலா உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல, அத வச்சுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அனு எனக்கு சரியான பேரா? என்னோட சாய்ஸ் கரெக்டா இருக்கா? ஏதாவது சொல்ல. எப்பவுமே உங்களோட சாய்ஸ் பெஸ்டா தானே விக்ரம் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா அவங்க உங்களுக்கு சரியா தான் இருப்பாங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது லிட்டில் ஹாப்பி. ஆக்சுவலா யூ நோ ஒன் திங், வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அனு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு அவளை கொண்டாடிட்டாங்க மகாங்க. எங்க அனு எல்லாருக்குமே பிடிக்காம போயிடுமோன்னு ஒரு சின்ன பயமா இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல, என்னோட சாய்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கு. என்ன மகா வலிய டென்ஷனாய் உண்ட போல இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன். தலைவலியா? டேப்லெட் என்னன்னு போட்டுச்சோ? போட்டேன். அப்போ சரியாயிடும். நான் இங்க எதுக்கு வந்தேன்னு விக்ரம்க்கும் விஜய்க்கும் எந்த கையால லஞ்ச் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். மகாவும் குறைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எவ்வளவு உண்டுன்னு சொல்லணும். பரவாயில்லங்க, எனக்கு இப்ப கொஞ்சம் பசிக்கல. நான் லேட்டா தான் சாப்பிடுவேன். தேங்க்யூ. அதெல்லாம் ஒண்ணும் குழப்பமில்ல, நான் எடுத்து வச்சுட்டு போறேன். நீங்க லேட்டா சாப்பிடுங்க. மறக்காம சாப்பிடணும். எனக்கு நீங்கள் அபிப்பிராயம் வேணும், சரியா? நல்லா ஓடிக்கிட்டு இருந்த மோட்டருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒயர் கனெக்ஷன்லாம் சரியா தானே இருக்கு. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? கடவுளே, இந்த காயில் மட்டும் போயிருக்க கூடாது. போன தடவை அந்த காயில் கட்டுறவன்ட்ட கொடுத்துட்டு எவ்வளவு தடவை அலைய விட்டுட்டான். போதுண்டா சாமி. மகா மகா மகா, ஒன்னதான். அப்பா சொல்லுங்கப்பா. கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஆமா, எங்க போயிட்டு வரமா? ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, நீ போகும்போது ஸ்கூட்டர்ல போன மாதிரி இருந்துச்சு, இப்ப ஸ்கூட்டர்ல வந்த மாதிரி தெரியலையே. ஐயோ அப்பா, பைக்க மறந்து ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன் போலப்பா. வர வர நீ பண்றதெல்லாம் சரியில்லை மகா. எதையோ யோசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்க. சரி சரி, நம்ம கிரைண்டர் திடீர்னு ஓடாம நின்னு போச்சு. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த சுவிட்ச் போர்டு கிட்ட வந்து நின்னுக்க. நான் ஆன் பண்ண சொல்லும் போது ஆன் பண்ணு, ஆஃப் பண்ண சொல்லும் போது ஆஃப் பண்ணிரு, சரியாமா? மகா, சப்ளை வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன், இருமா. சுவிட்ச ஆன் பண்ணுமா மகா. ஆன் பண்ண சொன்னேன். இப்ப ஆஃப் பண்ணு. ஐயோ, எங்க ஒண்ணும் இல்லங்க. அப்பா கை உதறுங்க, கைய நல்லா உதறுங்க. ஒண்ணும் ஆகல. அப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, அடிக்கடி படலப்பா. இல்லம்மா, இல்ல. அப்பா இல்லம்மா, அடிபடல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மகாவை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னேன், அவ கவனிக்கல போல இருக்கு. லைட்டா தான் ஷாக் அடிச்சிச்சு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன்.
பாருங்களேன் எப்படி நிக்கிறானு. ஜோதி, மகாவை ஏன் திட்டுற? நான் தான் கவனிக்காம கைய வச்சுட்டேன். ஏங்க நீங்க சும்மா சமாளிக்காதீங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு எதுவும் ஆகல. ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஆயிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க. ஜோதி, ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? ஏய் மகா, மகா நில்லு மகா. ஏய் எங்கடி போற மகா? அம்மா, எதுக்குமா இப்ப அக்காவை திட்டின? பாரு அழுதுட்டே போறா பாவம். வாங்க வாங்க அங்கிள், வாங்க விஜய், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியலையே. வாங்க வாங்க உட்காருங்க. விஜய் நீங்க உட்காருங்க. என்னமா இது? கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அங்கிள். ஓ, ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட் தான் மாமா. ஸ்வீட்டா? ஐயோ, நான் ஸ்வீட் சாப்பிட கூடாதேம்மா. பரவாயில்ல மாமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? திடீர்னு இப்படி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அஸ்தறீங்க. ஸ்பெஷல்லாம் இல்ல, நார்மலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்வோம்ல, அதுக்கு தான் டிஃபரெண்டா கொழுக்கட்டை பண்ண. ஓ, என்ன நீங்க நான் ஆசை ஆசையா செஞ்சு கொண்டு வந்தா சாப்பிடாம ரெண்டு பேரும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. சாரிமா சாரிமா. சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். சூப்பர்மா, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்ஸ் மாமா. அண்ணி அசத்திட்டீங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு. எப்படி இப்படி சமைக்கிறீங்க? நீங்க எது செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன பிரமாதம்? நீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு அல்வாவே தரேன். எது அல்வாவா? அது இல்ல, கேரளா அல்வா செஞ்சு தரேன்னு சொன்னேன். கேரளா அல்வாவா? அதுவும் நல்லா தான் இருக்கும். அங்கிள் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். நான் இவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டிருக்கவே கூடாது. உன் கைப்பக்குவத்தோட மகிமையால தான் நான் இவ்வளவு ஸ்வீட்டே சாப்பிட்டேன். அண்ணி, அப்பாக்கு இவ்வளவு ஸ்வீட்டே தாங்காது. ஏதோ நீங்க செஞ்ச டேஸ்ட்ல வாயை கட்டுப்படுத்த முடியாம தான் இவ்வளவு சாப்பிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சது, அப்பா கதம் கதம் தான். டேய், போன காரியம் என்னாச்சு? இந்தாக்கா, நீ கேட்ட கவரு எப்படி எடுத்துட்டு வந்த பாத்தியா? சூப்பர்டா புலி, ரொம்ப நாள் கழிச்சு உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்க பாத்தியா? என்ன டேமேஜ் பண்றதுலே இருக்கிய, முதல்ல கவரை பிரிச்சு பாருக்கா. ஏக்கா, ஏன் உன் முகம் இப்படி மாறுது? அப்படி என்னக்கா இருக்கு அதுல? குடுக்கா. அடியாத்தி, ஏக்கா யாருக்கா இது? இவன் கூட எதுக்குக்கா இவன் போட்டோ எடுத்து வச்சிருக்கா? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, ஒருவேளை அண்ணனா இருக்குமோ? அவன் யாரா வேணா இருக்கட்டும், நமக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். முதல்ல நீ என்ன பண்ணு, முதல்ல இவன் யாரு என்னன்னு விசாரி. சரிங்க, அத நான் பாத்துக்கிறேன். கேரளாவுல என் தோஸ்து ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட சொல்லி இவன் யாரு என்னங்கிற டீடைல்ஸ நான் வாங்குறேன். ஜாக்கிரதை புலி, நாம விசாரிக்கிறோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி வேலையை முடிக்கணும். சொல்லிட்டீலக்கா, நீ கவலையை விட்டு புள்ளைய பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த புலி கொடுப்பான். இரு 1 செகண்ட். ஆக்சுவலா நான் எதுக்காக போன் பண்ணேன்றத மறந்துட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல. ஹலோ, லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கியா? நான் கட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். மகா, நான் எதுக்காக கால் பண்ணேன்னு தெரியுமா?
உடனே உங்க வீட்டு சைடுல இருந்து கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறேன். சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். இத பாரு, இதுக்கு மேலலாம் லேட் பண்ண வேண்டாம், சரியா? அப்புறமா கால் பண்றேன், வச்சிடுறேன். கட் பண்ணிட்டா? என்ன ஆச்சு இவளுக்கு? முன்ன மாதிரி ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறா. அக்கா, என்ன ஆச்சுக்கா? ஏன் மாமா கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற? அக்கா, உன்னதான்க்கா கேக்குறேன். ஏன்க்கா இப்படி இருக்க நீ? ஐசக்கா கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னாரு. ஆமா, இது நல்ல விஷயம் தானேக்கா. இதுக்கு போய் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? என்னால விக்ரமும் அனுவும் பேசிக்கிறத சும்மா கடந்து போக முடியலடி. எனக்குள்ள ஏதோ ஒண்ணு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அனு வந்த பிறகு விக்ரம் கிட்ட என்னால முன்ன மாதிரி கேஷுவலா பேசவே முடியல. இத தானக்கா நான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீதான் நம்பாம வேற வேற காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருந்த. இப்ப பார்த்தல்ல, தெளிவா தெரிஞ்சிடுச்சு. என்னக்கா, இன்னுமா உனக்கு புரியல? உன் மனசுல விக்ரம் இருக்காருக்கா. உன்ன அறியாமலேயே நீ அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டக்கா. ஏண்டி உளர்ற இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கூட பாரு, அத மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றேன். அக்கா, உன்ன நீயே ஏமாத்திக்காம உன் மனசுல இருக்கறத அவர்கிட்ட போய் சொல்லுக்கா. அதான் என் மனசுல எதுவும் இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதை போய் சொல்ல சொல்ற அவன்கிட்ட? இங்க பாரு சுபா, இனிமே அந்த விக்ரம் பத்தி நான் யோசிக்க போறதாவே இல்ல. அவ அனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்க போறேன். நீ தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட அவனை பத்தி பேசாத. இல்லக்கா சுபா, வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ நீ தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு, அது போதும். சரி, வரேன். அக்கா, போற போக்க பார்த்தா நீ மட்டும் இல்ல, இங்க யாருமே இருக்க மாட்டோம் போல இருக்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அந்த அணு பத்தி எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சுக்கா. சேட்டா அலசி ஆராய்ச்சி கொண்டு வந்துட்டாக்கா. என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். அக்கா, மாப்பிள்ள நினைக்கிற மாதிரியோ இல்ல நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியோ அந்த அணு ஒண்ணு ஒழுக்கமான பொண்ணு இல்லக்கா. அவ ஒரு பக்கா பிராடுக்கா. என்னடா சொல்ற? ஃப்ராடா? ஆமாக்கா, சொன்னா நீங்க நம்ப மாட்ட. அந்த போட்டோல இருந்தது அந்த அணுவோட லவ்வரா. என்னது, லவ்வரா? ஆமாக்கா. அக்கா, இதுக்கே சாக்கானா எப்படி? அணுவுக்கும் அவ லவ்வருக்கும் என்ன வேலை தெரியுமா? நல்ல பணக்கார பையனா பார்க்க வேண்டியது, அவனை மயக்கி அவனை லவ் பண்றேன்னு சொல்லி அவங்கிட்ட காசெல்லாம் கறக்க வேண்டியது. அதை அப்படியே கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் பணம் நகை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியது. இதத்தான் அவங்க தொழிலாவே செஞ்சுட்டு இருக்காங்க. அடி பாவி, ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அதாக்கா அவளோட பிளஸ். இது மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காளாம். கடைசியா லவ் பண்ண பையன் எப்படியோ இதை கண்டுபிடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டான். இப்ப கேரளா போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்குது. அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு தலைமறைவாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அட கடவுளே, நம்ம வீட்ல இருக்கிறவ இவ்வளவு பெரிய ஃப்ராடா? என்னால இப்ப கூட இத முழுசா நம்ப முடியலடா. அக்கா, என்னாலையும் தாங்க நம்ப முடியல. ஆனா சேட்டன் விசாரிச்சு என் செல்லுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல. நீ பாரு, இந்த பாரு. இவ்ளோ பெரிய தில்லமுள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏன் வீட்லயே வந்து சேஃபா ஒளிஞ்சிருக்கியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. ஏக்கா, இப்ப என்னக்கா பண்ண போற?
பொறுத்திருந்து பாரு புலி. நானே அவளை கலாச்சாலும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எதா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பான். பல தடவை நான் டயர்டா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் மனசை மாத்த எதையோ சொல்லுவா. அப்படி இருக்கிறவ இப்ப நாமளே போய் வாண்டடா பேசினாலும் ஏன் பேச மாட்டேங்கிறா? என்னவா இருக்கும்? ஒருவேளை என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா, இல்ல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? அத சொல்ல முடியாம கிடந்து தவிக்கிறாளோ? அனுவை பத்தி சொன்னதும் மகாக்கு முகம் ஏன் அப்படி போச்சு? சடனா டல் ஆயிட்டாளே. விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் நடக்க அவளும் நானும் அவ்வளவு பிளான் பண்ணணும். அப்படின்னா ஒருவேளை நான் அனுவை விரும்புறத மகா கிட்ட சொல்லாமலே இங்க கூட்டிட்டு வந்தது மகாக்கு பிடிக்கலையோ? ஆனா அது உண்மையா இருந்தா அத கூட மகா வெளிப்படையா பேசுற ஆள் தானே. ஏன் இப்படி இருக்கா? நீ பணத்துக்காக பல பேரை ஏமாத்தினதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான். ஏன் பையன் விக்ரம எப்படி ஏமாத்தின? அவனை பொண்ணுங்க வாடியே பிடிக்காதவன வளர்த்தேன். பொண்ணுனாலே அவன் எரிச்சலாவானே, யார்கிட்டயும் பேசி பழக மாட்டான். அப்படி இருந்தும் அவனை எப்படி நீ ஏமாத்தின? ஆமாக்கா, ஆரம்பத்துல இருந்து எனக்கு இது ஒண்ணுதான் புரியவே இல்லை. மாப்பிள்ளையவே ஏமாத்தி பழகி கல்யாணம் பண்ணிக்கிற அளவு கொண்டு வந்திருக்கானா பாரு. ஏய், நீ இப்படியே அமைதியா இருந்தா உன்னை விட்டுருவேனா? ஒழுங்கா என் பையனை எப்படி மயக்குனன்னு உண்மைய சொல்ல போறியா இல்லையா? நான் ஒன்னும் உங்க பிள்ளைய மயக்கவும் இல்ல, ஏமாத்தவும் இல்ல ஆண்டி. என்னடி சொல்ற? அப்புறம் எப்படி நீ இங்க வந்த? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உங்க புள்ள விக்ரம் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. அக்கா, எனக்கு நெஞ்சே வெடிச்சிட்டு போல இருக்கா. ஒழுங்கா இவ்வளவு புதுசா சொல்ல சொல்லுங்க. ஏய், ஏன் பையன் உன்னை எதுக்கடி இங்க கூட்டிட்டு வந்தான்? போலீஸ் கெடுபடியால என்னால கேரளால சுத்த முடியல. அப்புறம் நானும் வினுவும் கேரளால இருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் மட்டும் தனியா ஷாப்பிங் போயிட்டு வரும்போது திடீர்னு என்ன போலீஸ் தேடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்த ஒரு கார்ல ஏறி மறைஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த காரை மெல்ல நகர்ந்து வெளியே போயிடுச்சு. நானும் தப்பிச்சிட்டேன். அந்த கார் வேற யாரோடதும் இல்ல, உங்க பையன் விக்ரமோடதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசைன்மெண்ட். இட்ஸ் a work. அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் தரேன்னு சொல்றேன். அட பாவி, கரும்பு தின்ன கூலியா? ரைட். இல்லங்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசுதான். ஆனா அதுக்காக இதையெல்லாம் எந்த பொண்ணுமே பண்ண மாட்டா. அனு, ப்ளீஸ் இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது சும்மா 2-3 நாளைக்கு நடிப்பு மட்டும்தான். நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நானும் அவர்கிட்ட ஒத்துக்கிற மாதிரி நடிச்சேன். அதுக்கப்புறம் தான் இங்க நடந்த எல்லாமே. ஆக விக்ரம் உனக்கு சம்பளம் பேசி நடிக்க மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருக்கான், அப்படிதானே? ஆமா, பணம் கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன்.
பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கற. நீ என்னடா கேக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கற? ஐயோ அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சொல்லிட்டு சிரிக்கா. டேய், அது இல்லடா. விக்ரம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே எனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னால அதை நம்ப முடியலடா. அப்புறம் இவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் எனக்கு ஏன் மேலேயே டவுட் வந்துருச்சு. என்னடா ஏன் வளர்ப்பு தப்பாயிடுச்சோன்னு. ஆனா இவ சொன்னதுக்கு அப்புறம் என் புள்ள என்னோட வளர்ப்ப மீறலங்கிற சந்தோஷம் வந்துருச்சு. அதனாலதான் என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா. அட ஆமா இல்ல, மாப்பிளைக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லதான் போல. போலலாம் இல்லடா, விக்ரமுக்கு இப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் இல்ல. பொண்ணுங்கனாலே விலகிதான் நிக்கிறான். ஆனா அந்த மகாதான் சும்மா சும்மா விஜய் கல்யாணத்தை நடத்தணும்னு விக்ரம் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கா. அதான் விக்ரம் இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டான். ஆமாக்கா, இதெல்லாம் சரி. விக்ரமுக்கு உன்ன கேரளா போலீஸ் தேடுற விஷயம் எல்லாம் தெரியாதுல்ல? தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணுதான். இப்ப வரைக்கும் அவரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டுமா? அக்கா இவ்வளவு வச்சு என்ன யோசிக்குன்னு தெரியலையே. ஏக்கா, இப்பவே கேரளா போலீஸுக்கு கால் பண்றேன். நம்மள இவ ஏமாத்த பார்த்ததுக்கு இவள அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்தாதாங்க சரியா வருவா. டேய் புலி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னக்கா நீயே கோவப்படாம என்னைய கண்ட்ரோல் பண்ற? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. இந்த பிரச்சனை நீ என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, அமைதியா இரு. ஆமா, விக்ரம் உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா? அது ஏக்கா, இவகிட்ட ஏக்கா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அடிச்சு துரத்தி விடுக்க இவள. சொல்லு, அவன் உனக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னான்? 50 லட்சம். அப்பா 50 லட்சமா? ஐயோ 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 ஐயோ, எங்க அக்கா வீட்டு காசெல்லாம் இப்படி இறக்கிறானுங்களே. 50 லட்சத்தை அசால்ட்டா சொல்றாளே. நான் உனக்கு 1 கோடி தரேன். ஆனா நான் சொல்றதான் நீ கேட்கணும். ஒரு கோடியா? ஏக்கா, உனக்கு என்ன காட்சி? மாப்பிள்ளதான் அப்படி பண்றான்னா நீ அவனுக்கு மேல பண்ற? 1 கோடிக்கா? நினைச்சு பாருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும் புலி. நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன அமைதியா இருக்க? பொண்ணு போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன் எல்லாம் நினைக்காத. இப்படியே இங்க வச்சு சுட்டு தள்ளிடுவேன். என் நகைங்களை எல்லாம் கொள்ளடிக்க வந்தா அதனாலதான் சுட்டு கொன்னன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. இனி உனக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செஞ்சுறேன். நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு. ஒண்ணும் இல்ல, விக்ரம் சொன்ன அதே பிளான தான் நானும் சொல்றேன். இந்த வாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஓடக்கூடாது. மணமேடையில உட்கார்ந்து விக்ரம் கையால நீ தாலி கட்டிக்கணும். ஜோதி, நீ என்னன்னு போய் பாரு. சுபா அது வந்துட்டாங்க.
என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு? ஐயோ, இந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற கட் ஆயிடுச்சே. மகா, விக்ரம் தம்பி ஆபீஸ் விஷயமா ஏதோ முக்கியமா பேசணும்னு வந்திருக்காரு. நீ தம்பிய மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் பேசிட்டு நான் அவருக்கு குடிக்க ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன். போய் பேசு. ஏய் புடி. போ போ. வாங்க. போங்க தம்பி. போயிட்டு வரேன் அங்கிள். தம்பி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி. நீங்க மட்டும் இல்லனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்குன்னு கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. கல்யாணமே வேண்டான்னு இருந்த நீங்க உங்க தம்பிக்காக கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. இந்த காலத்து பசங்க எங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? தனக்கு தேவையானது நடந்தா மட்டும் போதும் தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க சொந்த விருப்பத்தை விட்டு கொடுத்துட்டு நின்னு போன இந்த கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைக்க போறீங்க. என்ன ஆண்டி நீங்க இதெல்லாம் போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த சாமி நீங்க. நீங்க மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு என் பொண்ணு என்ன ஆயிருப்பான்னு கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த குடும்பம் கூட என்ன இருக்கும்னு என்னால சொல்ல முடியல. இன்னைக்கு நாங்க உயிரோட சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் தம்பி. எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ போய் நான் அனுவை வச்சு சும்மா டிராமா தான் போட்டேன்னு மகா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்கன்றதை தாண்டி அவங்க நிம்மதியும் போயிடும்ல. வேணாம் வேணாம், அவங்களோட சந்தோஷத்தை நம்ம கெடுத்துடவே வேண்டாம். மகாவே அனுவை பத்தி சொல்லாதது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த உண்மையெல்லாம் அப்படியே போட்டு புதைச்சிருவோம். தம்பி, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு வாங்க தம்பி, நான் கீழே இருக்கேன். சரி. விக்ரம், அனுவை பத்தி ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க, சொல்லவே இல்லையே. யா, அது வேற ஒண்ணும் இல்ல மகா. அனுவை எனக்கு ரொம்ப பிடிச்சதான அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். உண்மையிலே அவளால நான் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன். இத சொல்லணும்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ தான் எல்லாத்தையுமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நான் என்ன சொல்றது? இத சொல்லி வெறுப்பேத்தான் இந்த நேரத்துக்கு வந்தீங்களா? சரி மகா, அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். இவ்ளோ விஷயம் நடந்துச்சு வினு. எந்த சொல்றானு? அப்ப நைட் இவ்வளவு சம்பவிச்சுட்டுண்டோ? ஆமா வினு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். வேற வழியே இல்லாம அவங்க சொன்னதுக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு. ஆமா, வேற வழி இல்லதான். அம்மா பறையில்லத கேட்டதானே மதி. அதுக்காக அவன் கையால என்ன தாலி கட்டிக்க சொல்றியா? இப்போதைக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? தாலி கட்டிக்கிறது உனக்கு என்ன புதுசா என்ன? புதுசு இல்லதான், அதெல்லாம் நம்ம ஏமாத்தணும். அப்போ ஒன்னும் தெரியல எனக்கு. ஆனா இப்ப அப்படி இல்ல. அந்த அம்மா தன்னோட சொந்த பையனுக்கே என்ன கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டானோ, நமக்கு பணம் தான் முக்கியம். அது வரைக்கும் சாந்தமா இருந்துக்கோ. சரி சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கீழே போறேன். நீ பார்த்து பத்திரமா இரு. ஓகே அனு, நீயும் ஜாக்கிரதையா இரு. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பாய். ஏய், அவ மிரட்டிட்டு போனா நான் பயந்து ஓரமா உட்காந்துருவேன்னு நினைச்சியா? நந்தினிடா, நான் திருப்பி அடிச்சா அவ தாங்க மாட்டா. அக்கா, நீ எதை வச்சு இப்படி பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையக்கா.
அவ கையில பூர்த்தி இருக்காக்கா. அவ வாய திறந்தா காம கிலோஸ். அக்கா இதுல நீ வேற அணுக்கு விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குதுக்கா. டேய், அவளோட ஆட்டம் எல்லாம் சீக்கிரமே முடிவுக்கு வரும்டா. நான் அடக்கி காட்டுறேன். என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன்னு தானே சொல்லணும். இப்ப சொல்றேன். கூப்பிடுற அந்த அணுவ. இந்த ஆட்டம் எனக்கும் அந்த மகாவுக்கும் இல்ல, அணுவுக்கும் மகாவுக்கும் தான். என்கிட்டயே அவ சவால் விடுறா. அந்த அணுவ வச்சே அவ கதைய நான் முடிச்சு காட்டுறேன். புலி சொல்ற. இப்ப நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணியாகணும். என்ன பண்ணும் மேடம்? என் பையன் விக்ரமும் அந்த மகாவும் இப்ப கொஞ்ச நாளா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நீ அவங்க 2 பேருக்கும் நடுவுல பூந்து ஏதாவது கலாட்டா பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும். என்ன மேடம் சொல்றீங்க? நான் எதுக்காக அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்? ஏய், உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? நான் என்ன சொன்னாலும் செய்யணும். அதுதான் உன்னோட வேலை. அதை விட்டுட்டு ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட நீ கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எங்கெங்கயோ தப்பிச்சு வந்து கடைசியில இந்த அம்மா கிட்ட நான் படுற பாடு இருக்கு. அட நீ வேறக்கா இவகிட்ட போய் கெஞ்சிட்டு கிடக்குற. கேரளா போலீஸ்க்கு ஒரு போன் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். என்ன போட்டுமா? மேடம் மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே பண்றேன். அது இனி நீ விக்ரம் கிட்ட நெருங்கி பழகணும். அவன் எங்க போனாலும் போ, ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போ. அந்த மகா கண்ணுல படுற மாதிரி நீ விக்ரம் கூட நெருங்கி பழகணும். நீங்க பழகிறத பார்த்து அவ வெறுப்பாகி விக்ரம் கூட சண்டை போடணும். அப்படி அவங்களுக்குள்ள சண்டை வரலனா நீ அத உருவாக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க 2 பேரையும் நீ பிரிச்சு விடணும். சரிங்க மேடம், நான் பண்றேன். சரி, நீ போ. அக்கா சூப்பர்க்கா. இப்பதான்க்கா உன் திட்டமே எனக்கு புரியுது. இந்த பொண்ணை வச்சு மாப்பிள்ளைக்கும் மகாவுக்கும் சண்டையை மூட்டி அவங்கள பிரிக்க போற. அதுக்கப்புறமா தனியா நிக்கிற அந்த மகாவை அடிச்சு காலி பண்ணி அந்த கல்யாணத்தையும் நிறுத்த போற. அதானே? ஆமாண்டா, இப்பதான் நீ புரிஞ்சுகிட்ட. புத்திசாலி என் தம்பி. ஏய் மகா, மகா, மகா சொல்றத கேளு மகா. என்ன அனு? மகா அப்படிலாம் பண்ண மாட்டாளே. அப்போ நான் போய் சொல்றேனா விக்ரம்? விக்ரம், அவளுக்கு நான் சமைச்சது சாப்பிட விருப்பம் இல்ல. அதனாலதான் அவ அப்பவே போறேன்னு சொன்னா. நீங்க தான் கம்பல் பண்ணி சாப்பிட சொன்னீங்க. கடைசியில எப்படி செஞ்சுட்டு போயிட்டா பாருங்க. நீங்களாச்சும் சாப்பிடுவீங்களா இல்ல உங்க ஃப்ரெண்டு மாதிரி தட்டி விட்டுடுவீங்களா? மகாக்கு சப்போர்ட் பண்ணா விட்டுருவேனா நானு? அது நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும். எதுக்காக அந்த அனு அப்படி செஞ்சா? பிளேட் அவ தள்ளி விட்டுட்டு நான் தள்ளி விட்டேன்னு ஏன் விக்ரம் கிட்ட போய் சொல்லணும்? ஒருவேளை அவளுக்கு நான் விக்ரம் கூட பழகிறது பிடிக்கலையோ, என்ன பிடிக்கலையோன்னு டவுட் ஆகிறது. அவளே தான் சொன்னாலே இனிமே விலகே ஏறு வைஃப்னு நான் வந்துட்டேன். அப்புறம் என்ன, அவளுக்கு பிடிக்கலதான். மேடம், என்ன யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? லஞ்சுக்கு போல? இல்ல பெருமாள், எனக்கு பசிக்கல.
எப்படி பசிக்கும்? மனசுல வலி இருந்தா வயத்துல பசி தெரியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? மேடம், நான் வேணா பியூன்ட்ட சொல்லி ஏதாச்சும் வெளியில சாப்பிட சொல்லட்டுமா? இல்ல பெருமாள், வேண்டாம். நீங்க போய் சாப்பிடுங்க. ஓகே. விக்ரம் கொஞ்சம் இருக்கு, இல்ல கொஞ்சம் இல்ல போட்டுக்கோங்க. நோ பரவாயில்ல. என்ன விக்ரம், நீங்க இன்னைக்கு சரியாவே சாப்பிடல. நோ, ஐ அம் டன். எல்லாம் அந்த மகாவால் தான். ஏக்கா 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 அந்த அனு ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காக்கா. வாங்க போலாம் வாக்கா. டேய் இருடா, எதுக்குடா அவசரப்படுற? எப்படியும் அவ இங்கதான் வருவா. என்னன்னு ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் மேடம். முதல் நாளே நீங்க சொன்ன விஷயத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? என்ன பண்ண? பண்ணிட்டேன்ல. அடி தூர், ஒரு நாள்லயே பட்டையை கிளப்பிருக்கியே. மேடம், இன்னும் ஒரே வாரத்துல உங்க பையன் கிட்ட இருந்து மகாவை பிரிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துல முழிச்சுக்கவே மாட்டாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ அடிக்கிற அடியில அந்த மகா விக்ரம் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் கேளு, பின்னாடி இருந்து நான் பண்றேன். ஓகே மேடம், அடுத்து என்னன்னு கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு சொல்றேன். வெரி குட் அனு. இப்ப நீ போ. ஓகே. ஏக்கா என்னக்கா இவ சொல்லிட்டு போறத வச்சு பாக்கும்போது நீ சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் இவளே முடிச்சிருவா போல இருக்க. அப்படின்னா இனிமே ஆட்டம் அந்த மகாவுக்கும் இந்த அணுவுக்கு தான் போல இருக்குதே. மகா, ஏன் அமைதியா வந்துட்டு இருக்க? கல்யாண விஷயத்த பேச சொன்னல, பேசியாச்சா? மகா, என்னாச்சு உனக்கு? முன்னாடி எல்லாம் ரேடியோ ஜாக்கி மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பியே, இப்ப என்னன்னா பேசவே மாட்டேங்கிற? கொஞ்ச நாளைக்கு எதுவும் தேவையில்லாம பேச வேணாம்னு நினைக்கிறேன், அதான். ஆமா, நீ மதியானம் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். ஏன் மகா இப்படி போய் சொல்ற? மதியானம் நீ சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் சாப்பிடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சாப்பிட்டேன். திரும்பவும் ஏன் மகா போய் சொல்ற? பெருமாள் சொல்லிட்டான் என்கிட்ட நீ சாப்பிடலன்னு. மகா, அனு பேசுறதையோ அவ செய்யறதையோ எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அவ என்ன பண்ணாலும் நீ அதை கடந்து போயிடு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு போக போக புரியும். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஓகே, நடந்து போயிடுறேன். மகா, நான் சீரியஸா தான் சொல்றேன். இப்ப நீங்க சும்மா பேசுறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. இல்லையே, உன் முகத்தை பார்த்தா சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உங்களுக்கு மேபி அப்படி தெரியலாம். அப்படியா? நீ சாப்பிடாத டயர்ட்னஸ் உன் ஃபேஸ்லயே தெரியுது. பரவாயில்ல, வா, போற வழியில ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு வேண்டாங்க, உங்களுக்கு வேணா எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, நான் வெயிட் பண்றேன். இது நல்லா இருக்கே. நான் சாப்பிடலான்னு சொன்னது எனக்கு பசிக்கிறதுக்கு இல்ல, நீ சாப்பிடாம இருக்கன்னு தான். இப்ப சொல்லு, என்ன சாப்பிடலாம்? எனக்கு எதுவும் வேண்டாங்க, என்ன வீட்ல டிராப் பண்ணுங்க, அது போதும். இது என்ன பண்ணணும்? குடிக்கணுமா? இங்க பாருங்க, நான் சொல்லி தரேன். சரி, ஸ்லோவா அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கோங்க பார்க்கலாம். சரி. பாத்து பாத்து. அவ்வளவுதான். எப்படி?
யா நல்லா இருக்குல்ல? நைஸ். நல்லா இருக்குங்க. நீயும் சாப்பிடு. ரெடி. ஹேய், இது என்ன? ஸ்பூன் இந்த மாதிரி கையில தாங்க சாப்பிடணுங்களா? கையிலயா? இது கையில சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. இல்ல. ஓகே. தேங்க்ஸ். விக்ரம், என்னாச்சு? அது ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, சரியா போயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. ஆனா மகா வேற லெவல் டேஸ்ட். நான் தான் சொன்னேன்ல. இப்ப புரியுதா ரோட்டு கடையோட டேஸ்ட்? புரியுது புரியுது புரியுது. யா ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலா மகா, நான் என்னோட லைஃப்ல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம மிஸ் பண்ணிருக்கேன்னு நல்லா தெரியும். ஆக்சுவலா இப்போ எனக்கு அந்த ஃபீல் கொஞ்சம் அதிகமா வருது. சொல்ல போனா எனக்குன்னு அதிகமா ஃப்ரெண்ட்ஸும் கூட யாருமே இல்லைன்னு தான் தோணுது. இப்போ நீ வந்த பிறகுதான் நிறைய விஷயங்களை நானே புதுசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சீரியஸா உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது என்னோட லக்குன்னு தான் நான் சொல்லணும். சரி சரி, கண்டிப்பா ஒரு நாள் வரும். டைம் வேற ஆயிடுச்சு. இந்த ஸ்வேதாவையும் மாப்பிளையும் இன்னும் காணுமே. காலையில சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். அவங்கள எதுக்குங்க வர சொன்னீங்க? என்ன நந்தினி இப்படி கேக்குற? என்னதான் நம்ம பொண்ணு பாக்குற விஷயத்துல ஸ்வேதா கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் ஒப்பீனியன் கேட்கலனாலும் கல்யாண வேலையில அவங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும்ல, அதான முறை. அதுக்குதான் அவங்கள வர சொன்னேன். அப்பா ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஸ்வேதாவும் சரவணனும் இப்ப வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா. ஓ சரி சரிப்பா. வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. ஹாய் ஸ்வேதா. ஸ்வேதா. ஹாய்ண்ணா, எப்படி இருக்க? வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. மாப்ள, உட்காருங்க. உட்காருங்க சரவணன். சாரிப்பா, வர வழியில ஒரே டிராபிக், அதான் லேட்டு. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. மாப்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஆமா, என்னப்பா நடக்குதுங்க? திடீர்னு கால் பண்ணி கல்யாணத்தை பத்தி பேசணும், மாப்பிளைய கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டீங்க. இவர் வேற என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. அது டார்ச்சர்லாம் இல்ல மாமா. விக்ரம் கூட்டிட்டு வந்த பொண்ணு யாரு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டேன். அததான் இவ டார்ச்சர்னு சொல்றா. எங்களுக்கே இது அதிர்ச்சியா தான் மாப்ள இருந்துச்சு. விக்ரமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவான்னு நம்ம யாராவது நினைச்சுமா சொல்லுங்க? மா, நீங்க இன்னும் அனுவை மீட் பண்ணது இல்லல்ல? எங்க போட்டோ மட்டும் தான் அனுப்பி இருக்காரு. ஓ அப்படியா? நான் நீங்க பாத்திருப்பீங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. அனு, அனு.
சொல்லுங்க மாமா. வாமா, இது என் பொண்ணு ஸ்வேதா. வணக்கம். இது என் மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். அனு, மாமா. நீ போய் 2 பேருக்கு காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. விக்ரம் அண்ணன் எப்பவும் பெஸ்டா தான் செலக்ட் பண்ணுவாரு. அவரோட லைஃப் பார்ட்னர் விஷயத்திலயும் அதான் நடந்திருக்கும்லமா. அக்கா, என்னென்ன பேசுறாங்க பாத்தியா? வந்திருக்கிறவ ஒரு திருடின்னு தெரிஞ்சா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ பாவம். என்னடா புலி, உங்க அக்கா காதை கடிக்கிற? என்னன்னு சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. அது ஒண்ணு இல்ல மாமா, கல்யாண வேலை சம்பந்தமா பேசுறத விட்டுவிட்டு எதோ பேசிட்டு இருக்கீங்களே, அதான். அதுவும் சரிதான். மேடம் உள்ள வா. கூப்பிட்டீங்களா மேடம்? உன்னை எதுக்கு வர சொன்னா, நாளையில இருந்து கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம போட்ட திட்டப்படி எல்லாமே நடக்கணும்னா அதுக்குண்டான வேலைய இப்போத்துல இருந்தே செய்ய ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும் மேடம்? நீ விக்ரமோட கொஞ்சம் நெருங்கி பழகு. அவன் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்க முயற்சி பண்ணு. அப்பதான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவன் உன்னை ஏத்துப்பான். என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இங்க பார், விக்ரம் பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அவனுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. தாலி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொண்ணெல்லாம் துரத்தி விட்டாலும் துரத்தி விட்டுருவான். அதனால நீ அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு அவனை உன் கைக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணு. அன்போ அனுதாபமோ ஏதாவது ஒண்ணு உன் மேல வரணும். அந்த மாதிரி நடந்துக்க. சரிங்க மேடம், அப்படியே நடந்துக்கிறேன். ஆனா என்ன ஆனா? ஒரே ஒரு டவுட் மேடம். என்ன? இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? ஏன், என்னாச்சு? உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லையா? இல்ல உன் லவ்வர் இருக்கானேன்னு யோசிக்கிறியா? சொல்லு, உனக்கு லவ்வர் இருக்கான்னு யோசிக்கிறியா? நான் ஏன் மேடம் அத பத்தி யோசிக்க போறேன்? விக்ரம் மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஆளு கூட வாழ யாருக்கு தான் பிடிக்காது? அதை விட இவ்வளவு பணம், சொத்து, இவ்வளவு சொகுசான வாழ்க்கை கிடைச்சா யாராவது விடுவாங்களா? பத்தாதைக்கு நீங்களே எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும் போது எனக்கு வேற என்ன வேணும்? அது ஆனா என்ன மாதிரி ஒரு பொண்ண எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு தான் எனக்கு புரியல. சொந்த பிள்ளைக்கே யாராச்சும் இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. அப்புறம் சம்பந்தி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்பந்தி, வரும்போது வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தோம். நோ 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 நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பந்தி. என்ன இருந்தாலும் ஒரு முறைக்காவது டீயாவது காஃபியாவது சாப்பிட்டு தான் ஆகணும். வசந்தி, வசந்தி. மாமா, காஃபி தானே, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். ஓ சூப்பர்மா, சூப்பர். சம்பந்தி, நீங்க அனுவோட சமையல் சாப்பிட்டது இல்லையே? அப்படி சமைப்பா. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா அனுவோட சமையல் சாப்பிட்டே ஆகணும். சரிம்மா, நீ போய் எடுத்துட்டு வா. சம்பந்தி நல்லா அழைச்சிட்டார்ல. ஆண்டி என்னங்க? எனக்கு வேணாம். நீயும் காஃபி எடுத்துக்கடா. எடுத்துக்கிறப்பா. மா, இவங்களுக்கு கொடுமா. என்னங்க, எடுத்துக்கோங்க. என்னங்க அங்கிள்? என்ன மகா? இல்ல வேண்டாம். மூத்த மருமக நான் குடுக்கறேன், வாங்கிக்க மாட்டேன்னா எப்படி? மகா எடுத்துக்கமா, நல்லா இருக்கும். மகா எடுத்துக்கோங்க. மாமா. தேங்க்யூ. அங்கிள் நான் சொல்றேன் அங்கிள். முதல்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இத பேசிக்கலாம்.
ஒருவேளை பெருமாள் சொன்னது உண்மையா இருக்குமோ? மகா பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த மகா மேடம் அதுக்கும் மேல அணு வந்த நாள்ல இருந்து அவங்களும் பயங்கரமான அப்செட்ல தான் இருக்காங்க. மகா, சொல்ல மறந்துட்டேன். விக்ரம் உங்ககிட்ட ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னா, நீங்க போய் என்னன்னு கேளுங்க. டேய் விஜய், இங்க என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம்? நீ ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசுற? இல்லப்பா, இன்னைக்கு ஏதோ முக்கியமான ஃபைல அனுப்பியாகணும்னு சொன்னா, அதுக்காக தான் சொன்னேன். அட என்ன மாப்பிள்ள நீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருந்தாலும் மாப்பிள்ள கீழே வர போறாரு, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டுமே, இப்ப என்ன அவசரம்? மாமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் மாப்பிள்ள, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமியா? இதுக்கு போய் என்ன லண்டன்ல படிச்சுட்டு வருவாங்க? இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ற. நீ இவ்வளவு பேசுறீல, அப்ப ஆபீஸ் வந்து மகா ஆபீஸ்ல என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் நீ பாக்குறியா? அது வந்து நான் பாத்துருவேன், எனக்கு எல்லாம் தெரியும்ல. சும்மா ஏதோ பேசிக்கிட்டு. மகா, நீங்க போங்க மகா. ஃபைல் போக லேட் ஆச்சுன்னா அப்புறம் நான் தான் அதுக்கு காரணம்னு என்ன பிடிச்சு திட்டுவான். நீங்க போங்க. போங்க மகா. நாம அந்த மகா கிட்ட இருந்து விக்ரம எப்படியாவது பிரிச்சு விட்டுலான்னு பார்த்தா, உன் சின்ன பையனை 2 பேருக்கும் பாலம் போட்டு கொடுத்துருவோம் போல இருக்கு. டேய் புலி, அனு மேலதானே இருக்கா, அவ பாத்துக்குவா. அவளை மீறி மகாவால விக்ரம் கிட்ட போக முடியாது. அட ஆமால, நீ கில்லிக்கா. வேற ஏதாவது இருக்கா சம்பந்தி? மண்டபம், சாப்பாடு, போட்டோகிராஃபர், டெக்கரேஷன் எல்லாம் ஓவர், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வேற ஏதாவது பாக்கி இருக்கா? வேற கீழே வரக்கூடாதுன்னு தானே நான் மேல வந்தேன். இப்போ இவளே இங்க வரா. என்ன பண்றது தெரியலையே. விக்ரம், உள்ள வரலாமா? ஆமா, என்ன இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, போன்ல பேமெண்ட் ஆப்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ சாரி அனு, ஐ எம் ஆல்ரெடி லேட். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து பாக்குறேன். ப்ளீஸ் விக்ரம், கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அர்ஜென்ட்டா பேமெண்ட் அனுப்பணும். ஒரு 5 minutes ஆகுமா இத பார்த்து சொல்றதுக்கு? ஐயோ, அவ்வளவு அர்ஜென்ட்டா யாருக்கு பணம் அனுப்ப போற இப்போ? அது ஹாஸ்டல்ல இருந்து மெஸ் ஃபீஸ் கேட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான். மெஸ் ஃபீஸ் தானே, அத நானே கட்டிக்கிறேன். ஓ வேண்டாம் விக்ரம், என்கிட்ட காசு இருக்கு, நானே கட்டிக்கிறேன். ப்ளீஸ் விக்ரம், இப்ப இத மட்டும் பார்த்து சொல்றீங்களா இல்லையா? சரி கொடு. சொல்லுங்க மாமா. நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். விக்ரம் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அத நீயும் ஒத்துக்கிட்டு வந்துட்ட. சரி, ஆனா நாங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இன்னும் முறையா பேசவே இல்லையம்மா. ஏன் கேக்குறேன்னா,
நாமளும் எல்லாம் பேசி முடிச்சு துணி எடுக்கிற வரைக்கும் வந்துட்டோம். இப்பவும் அவங்க வரலன்னா எப்படிமா? நாளைக்கு எங்க மேல எதுவும் கேள்வி வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. உங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல? என்ன சடனா இப்படி அம்மா அப்பா கேட்டா அதுக்கு நான் எங்க போவேன்? இருந்தா தானே வரத்துக்கு. அது வந்து மாமா அவங்க வருவாங்க மாமா, வேலை இருக்கான், அது முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு. பெத்த பொண்ணு கல்யாண வேலையை விட அப்படி என்ன வேலை இருக்க போது? பாருங்க பாருங்க நல்லா பாருங்க. சம்பந்தியமா எதுவும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பொறுமையா எடுங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. அத கூட இந்தக்கா. ஏங்க இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அக்கா புடவைய பாரு. ஏய் சும்மா இருடி, வேலையே இல்லையா உனக்கு? சும்மா இருங்க, பார்க்க போறாங்க. குட்டி பாஸ், குட்டி பாஸ், இவ்வளவு புடவையில டப்புன்னு உங்க ஆளுக்கு பிடிச்ச புடவைய சூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க பாஸ். யூ எல்லாம் இருக்காங்கய்யா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அனு, அத்தை இத பாரு, இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கும்ல? நல்லா இருக்கு. வச்சு பார்க்கலாம். காட்டு வச்சு பாரு. இது உனக்கு நல்லா இருக்குல்ல அனு? ஆமா அத்தை, நல்லாதான் இருக்கு. ஆனா பார்டர் தான் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஓ சரி சரி, வேற பார்க்கலாம். ஏங்க சொல்லுங்கம்மா. பார்டர் சின்னதா, வேற புடவை காட்டுங்க. அட இது சூப்பரா இருக்கு அத்தை. இந்த புடவையே புது டிசைன்ல இருக்கு. நல்லா இருக்கு அத்தை. அழகா இருக்கானு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு அத்தை. அதை எடு. குட்டி பாஸ் பாத்தீங்களா, மகா வரலன்ன உடனே பாஸ் ட்ரெஸ் எடுக்கவே பிடிக்காம திரும்ப மேல போயிட்டாரு. ஆமா பெருமாள், நீ சொன்னது கரெக்ட் தான். கண்டிப்பா இங்க மகா வராம போனதுனாலதான் விக்ரம் இப்படி எல்லாம் பண்றான். ஆமா குட்டி பாஸ். குட்டி பாஸ், விக்ரம் சாரை இப்படி பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். கொஞ்சம் பொறுமையா இரு பெருமாள், ஏதாவது பண்ணுவோம். பார்த்து பண்ணுங்க குட்டி பாஸ். அம்மா அங்க பாரு, மகா அக்கா வந்துருச்சு. ஹாய் மகா, வாங்க உட்காருங்க. வா உட்காரு.
என்ன ஸ்வேதா இது? மகா சொன்னபடியே அப்படியே அதே ட்ரெஸ் போட்டு வராரு. அதாங்க எனக்கும் எதுவும் புரியல. அக்கா அக்கா பாத்தியா, நீ சொன்ன மாதிரி அவர் சூப்பரா இருக்காரு. மகா, இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு மகா? விக்ரம் சூப்பரா இருக்கு விக்ரம். நைஸ். ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்ப பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. ஓகே. குட்டி பாஸ், இப்ப பாத்தீங்களா தலைவரோட முகத்துல புன்னகை எப்படி தாண்டவம் ஆடுதுன்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல போன விக்ரம் சார் இப்படியா இருந்தாரு? யோ ஆமாயா, நீ சொல்றது கரெக்ட் தான். என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. மகாவை பார்த்ததும் அப்படியே மாறிட்டான். நான் தான் சொன்னேன்ல. சரி, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு எடுத்து முடிச்சதும் அடுத்தது நகையை பார்த்து ஃபைனல் பண்ணிடலாமா? ஓகே மாமா. நகையெல்லாம் எடுத்து வைங்க. சரிங்க சார். இதுதான் சரியான டைம். காஸ்ட்லியான 4 நகையை பார்த்து ஆட்டே போட வேண்டியதுதான். டேய், இவ என்னடா நகையை பத்தி பேசுனது முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போறா? நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, இவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னானு நகைன்னு சொன்னோன்னா பாஞ்சுக்கிட்டு போற? நல்ல காஸ்ட்லியா பார்த்து லவுட்டி வச்சுக்கலான்னு பாக்குறியா? இங்க இருக்கிறதுல குண்டுமணி தங்கம் கூட உனக்கு சொந்தம் இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு பாரு. என்ன ஏ ஓமன குட்டி, ஜுவல்லரியில கை வச்ச பல்லு சதிரும். ப்ரோ, வாடா. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் கிடைக்குமா? இத நான் கேட்கணும்டா. இப்பெல்லாம் நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. ஃபுல்லா போனும் கையுமா தானே அலையிற. ஐயோ, சும்மா அப்படியே அடிச்சு விடாத ப்ரோ. அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்ககிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். மனசு விட்டு பேச போறியா? என்ன விஷயம் சொல்றா. உனக்கும் ஐஷுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது பண்ணணுமா? இல்ல ப்ரோ, நான் பேச வந்தது என்னோட பிரச்சனை பத்தி இல்ல. அப்புறம் உன்னை பத்தினது. என்ன பத்தின விஷயமா? என்னோட விஷயம் என்னடா? எனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல. மகாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? மகாவை பத்தியா? ஏன் என்ன இப்ப சம்பந்தமே இல்லாம மகாவை பத்தி கேக்குற? சம்பந்தம் இருக்கு ப்ரோ, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. மகாவுக்கு என்ன? அவ ரொம்ப நல்ல பொண்ணு தானடா. என்ன கொஞ்சம் வாய் தான் ஜாஸ்தி, மத்தபடி நல்ல பொண்ணு தான் அவ. அது மத்தவங்களுக்கு சரி ப்ரோ, உனக்கு எப்படி? எனக்கு நிஜமா சொல்லணும்னா எனக்கும் பயங்கர சர்ப்ரைஸ் தான்டா. என்னெல்லாம் ஒரு பொண்ணு டாலரேட் பண்ணிட்டு என் கூட ஃப்ரெண்டா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சதே இல்லை. ஆனா அந்த மகா என்னோட எல்லா குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, என்னோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அவ என்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா. உண்மையிலே ஷீ இஸ் நைஸ்டா. சொல்ல போனா அவ என்னோட வெல்விஷன் கூட இப்ப சொல்லலாம், அந்த அளவுக்கு ஆயிட்டா. என்னாச்சு? சரி, அனுவை பத்தி என்ன நினைக்கிற? அனு, டேய் ஏன் இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப ஃபர்ஸ்ட் மகாவை பத்தி கேட்ட, இப்ப அனுவை பத்தி கேக்குற? என்னாச்சு உனக்கு? ப்ரோ நீ முதல்ல சொல்லு ப்ரோ, அப்புறம் நான் ஏன் கேட்டேன்னு சொல்றேன். அனுவை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஷீ இஸ் நைஸ். யா, பாத்தியா, மகாவை பத்தி பக்கம் பக்கமா சொல்ல முடிஞ்ச உன்னால அனுவை பத்தி 2 வார்த்தைக்கு மேல சொல்ல முடியல. இதுல இருந்து என்ன